ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் 2K Tech தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸை ஃபேண்டசி கிரிக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணி சூப்பராக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரேடிங்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரேடிங்னா எனக்கு தெரியாது, காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஏன்னா இதில் நிறையா ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய நிறையா விஷயம் நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட் பிளேஸ் நம்ம பண்ணியிருக்கிறது தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டை வச்சும் ஃபேண்டசி கிரிக்கெட்டை வச்சும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பண்ணுறப்ப எனக்கு இன்னுமே என்னன்றது புரிஞ்சது. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். நான் எதுக்கு இந்த டெலகிராம் சேனலோட நம்மளுடைய அஃபிஷியல் 2K ட்ரேடிங் தமிழ் சேனலோட டெலகிராமை காமிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, சில இடையூறுகள் காரணமாக நம்ம இப்படி ஒரு பண்ணியிருக்கோம் அப்படின்றதே வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியாமல் போச்சு நிறையா பேருக்கு. ஸோ அதனால தான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம மெயின் டெலகிராம் சேனல் 2K Tech தமிழ் டெலகிராம் சேனல்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரேடிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடிங் அட்மின், அதாவது நம்ம எப்படி ஃபேண்டசி கிரிக்கெட்டில் இவ்வளோ வருஷமாக இருந்தோமோ அதேமாதிரி அவர் பல வருஷமாக ட்ரேடிங்கில் இருந்த அட்மினை வந்து ஏன் பண்ணியிருந்த அட்மினை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சது, பேசிக்ஸ் ஆஃப் வீடியோ இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம கூட ஃபேண்டசி கேம்ஸ் இல்லை. ஸோ நம்ம அதில் பண்ணிகிட்டு இருந்த ஏர்னிங்ஸுமே நமக்கு கிடையாது, நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தது கிடையாது. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, நம்ம ஃபேண்டசி கேம்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ அந்த ஃபேண்டசி கேம்ஸ் இல்லாதனால கிரிக்கெட் மேட்ச்சுமே பெருசாக நமக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இருக்காது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் அந்த டைம்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஃப்ரீ டைமை இப்போ நம்ம ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைமை சொல்கிறேன். ஸோ டைமை இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் கற்றுக்கலாம். இதில் ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா மேபி ஃப்யூச்சரில் ஃபேண்டசி கேம்ஸ் வரலாம். அது என்னன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேபி அது வந்தாலும் நம்ம அதுலேயும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம், இதுலேயும் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வகையான இன்கம்மை நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால தான் நம்ம யூசர்ஸ்க்காகவே தான் ஒன் மந்த்தாக நான் வந்து ஒர்க் பண்ணி கரெக்டாக அட்மின் கண்டுபிடிச்சி, அதே மாதிரி ஆப் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சி எப்படி உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி நம்ம யூசர்ஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த டெலகிராம் சேனலோட அட்ரஸுமே இதுதான், 2K ட்ரேடிங் தமிழ். ஸோ இதை போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் சேனல் டெலகிராம்லேயும் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம 2K Tech தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். அதுவும் அஃபிஷியலாக லீகலாக அதில் நம்ம ட்ரேடிங்கிறது ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரேடிங்கிறது வந்து 1875 இருக்குது. அதாவது 1875 இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை கற்று வச்சுக்கிறது நமக்கு லைஃப் டைம் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அது. பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா Dream 11, Vision 11, Real 11, MPL, My 11 Circle, பிக் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸுமே நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி டாட்டாவாக இருக்கட்டும், ஐடிசி, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனியோட ஷேர்ஸுமே நமக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம வாங்கி விற்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஷேர்ஸை நம்ம மாதிரி காமன் பீப்புள்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரேடிங். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அவங்களுடைய டைரக்ட் கம்பெனி ஷேர்ஸை வாங்கி விற்றுக்கலாம். ஸோ அதான் வந்து இப்போ நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட் நான் கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ரீம் லோன் ஆப்பை ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணி அதில் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து ஃபேண்டசி கிரிக்கெட், ஓகேங்களா. நம்ம வந்து ஆனால் இந்த ட்ரீம் லோனோட டைரக்ட் கம்பெனி ஷேர்ஸை வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வாங்கி விற்கிறது வந்து ட்ரேடிங்கு. ஸோ அவங்களுடைய ஷேர்ஸு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம உள்ள அந்த ட்ரீம் லோன் ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ஃபேண்டசி கிரிக்கெட்டு. ஸோ அந்த கம்பெனியோட டைரக்ட் ஷேர்ஸை வாங்கி விற்று நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது வந்து ட்ரேடிங். ஸோ நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கான பில்டிங் தான் இது. இந்த பில்டிங்ஸ் தான் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. டெய்லியுமே எல்லா நியூஸ்லையும் ஷேர் மார்க்கெட் நியூஸஸ்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, டிவிஸ்லையும் சரி. ஸோ அது பேசிக்கான ஒரு விஷயந்தான். என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கான பில்டிங் தான் இது. இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1875 இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது. இது வந்து என்எஸ்சி வந்து 90s ஓப்பன் பண்ணுது. இப்போ நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட்டை இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறது அப்படின்னா, ட்ரேடிங் அட்மின் என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் மேக்ஸிமம் என்எஸ்சியில் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இருக்குது. பட் நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட்டை வச்சு நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரீம் லோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேண்டசி கிரிக்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கேமை கொண்டு வந்ததே
ஃபேண்டசி கிரிக்கெட் கொண்டு வந்தது ட்ரீம் 11 தான். ஸோ அது வந்து ஓல்டஸ்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்த விஷன் 11, ரியல் 11, குபேரா ஃபேண்டசி போன்ற ஆப்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் வந்த ஆப்ஸ். பட் என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் எதில் நம்ம அதிகமாக கிடைக்குன்றதை பார்ப்போம். சப்போஸ் ஸ்மால் லீக்ஸில் தான் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுனால எது ஸ்மால் லீக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதில் ப்ளே பண்ணி ப்ராஃபிட் பண்ண பார்ப்போம். மேக்ஸிமம் ட்ரீம் 11 வந்து கிராண்ட் லீக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ விஷன் 11 இந்த மாதிரி ஆப்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்த விஷன் 11 இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு இன்டர்வியூஸ் கம்மியாக இருக்குது, அதேமாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் யூசர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காமல் லோ காம்படிஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதுலேயும் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அனலைசஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்எஸ்சி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபேண்டசி கிரிக்கெட்டை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போகலாம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட நம்ம ட்ரேடிங் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டோம். ஸோ இன்ட்ராடே வெர்சஸ் டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ராடேனா ஒரே நாளில் நம்ம ஒரு கம்பெனி எப்படின்னா இன்றைக்கே ஒரு ட்ரீம் 11 ஷேரை வாங்கி இன்றைக்கி மார்னிங் ட்ரீம் 11 ஷேர் வாங்குகிறோம். அது வந்து நல்லா ஓரளவுக்கு பீக்கில் போகுது. நம்ம ஈவினிங்கே அதை விற்றுடணும். அதுதான் வந்து அந்த ஒன் டேக்கான ட்ரேடிங் பை அண்ட் செல் தான் வந்து இன்ட்ராடே. ஒரே நாளில் நம்ம பை பண்ணி செல் பண்ணிடணும். டெலிவரினா அப்படி கிடையாது. இன்றைக்கி வாங்கி போட்டுட்டு ஒரு 4-5 நாள் கழித்து 1 ஆர் மோர் டே, அதாவது ஒரு நாளைக்கு பிறகு நம்ம விற்கிறது தான் வந்து டெலிவரி டே ட்ரேடிங். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ். இதை நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட்டில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு T20 மேட்ச் நம்ம வந்து டீம் போடுறோம். அது மிஞ்சி எப்படினாலும் நமக்கு வந்து ஒரு 4 ஹவர் தான் வந்து T20 மேட்ச் நடக்கும். மேக்ஸிமம் டைம் அதுதான். அதுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் இருந்து கிடச்சிடணும். ஒரே நாளாக ஓடிஏயாக இருந்தாலும் ஒரே நாளாக நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி கிரிக்கெட்டில் சொல்லியிருக்கேன். இது வந்து T20 மேட்ச் மாதிரி. நம்ம T20யில் ஒரு டீம் போடுறோம். ஸோ அது வந்து 4 மணி நேரம் தான் நடக்கும் T20 மேட்ச். அதை முடிஞ்சிடும், நமக்கு ரிசல்ட்ன்றது கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். டெலிவரி டே ட்ரேடிங்னா டெஸ்ட் மேட்ச். ஸோ டெஸ்ட் மேட்ச்னால் நம்ம இன்றைக்கி டீம் போடுறோம், அடுத்து 5 நாளைக்கு மேட்ச் நடக்கும், இல்லை நம்ம 4 நாள்லேயே மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி 1 ஆர் மோர் டேஸ் போடுறது வந்து டெலிவரி ட்ரேடிங்கு. ஸோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி. இப்போ நம்ம டெஸ்ட் மேட்ச்சுக்கு இன்றைக்கி டீம் போட்டு விட்றோம், அடுத்து நமக்கு ரிசல்ட் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 5 நாள் ஆச்சும் ஆகும். மேக்ஸிமம் நம்ம 5 டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா 5 நாள் ஆகும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் டெலிவரி ட்ரேடிங். கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்ட்ரா டே வந்து T20 கிரிக்கெட் மாதிரி, டெலிவரி டே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி. டெஸ்ட்டு நம்ம ஃபேண்டசியில் டெஸ்ட்டுக்கு டீம் போடுற மாதிரி, இது T20 மேட்ச்சுக்கு டீம் போடுற மாதிரி தான் இந்த டிஃப்ரென்ஷியேட். கண்டிப்பாக அது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பைனா என்ன செல்னா என்னன்றதை பார்த்துருவோம். பைனா வாங்குறது, செல்னா விற்கிறது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதையுமே ஃபேண்டசி கிரிக்கெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லிட்டரலி கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ட்ரேடிங், அதாவது கிரிக்கெட் ட்ரேடிங் SRNன்றதை ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்லேயும் வந்துச்சு. ஃபஸ்ட் இயரில் ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம அதையும் ப்ரொமோட் பண்ணோம். நம்ம யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏன்ன்றது பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ அதில் என்ன கேட்பாங்கன்னா, இந்தியா இன்றைக்கி ஆஸ்திரேலியா நம்ம எகேன்ஸ்டாக வின் பண்ணுமா SRNன்னு கேட்பாங்க. நம்ம வின் பண்ணுவோன்னா எஸ் கொடுத்து அதை வந்து அதுவுமே ஸ்டாக் மாதிரி தான். அதை வந்து எஸ் கொடுத்து வாங்கி போடுவோம். அடுத்து வாங்கி போட்டு ஃபஸ்ட் ஓவரில் வந்து இந்தியா வந்து ஒரு 30 ரன் அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு 6 அடிச்சிட்டாரு, 5 6 அடிச்சிட்டார் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்கோட இது வந்து மேலே போகும். அந்த பக்கம் நோ செலக்ட் பண்ணிக்கவங்களுக்கு வந்து கீழே போகும். அப்போ நம்ம ஒரு 100 ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா 120 ரூபாய்க்கு வரும். அப்போவே நம்ம செல் எக்ஸிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அட்மின் எந்த மாதிரி ஷேர்ஸ் அவர் பர்சனலாக வாங்குறாரோ அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் அக்கௌண்ட்லாம் செட் பண்ணிட்டீங்க டீமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதேமாதிரி நம்ம பை பண்ணி ப்ராஃபிட்ன்றது பார்த்துக்கலாம். செல்லுன்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்குகிறோம், ட்ரீம் 11ல் ஒரு ஷேர் வாங்குகிறோம், அது குறிப்பிட்ட இதுக்கு மேலே போயிடுச்சு, நல்லா ஒரு ப்ராஃபிட்டில் நிற்கிது அப்படின்னா அதை கரெக்ட் டைமில் செல் பண்ணிடணும். ஸோ ஓகே மேலே இருக்குது, நம்ம இப்போ விற்றா நமக்கு லாபம்ன்றப்போ கரெக்டாக செல் பண்ணிடணும். ஸோ அது எல்லாத்துக்கான ப்ராசஸுமே நம்ம டெலகிராம் சேனலில் ட்ரேடிங் அட்மின் போட்டுருவார். நான் கரெக்டாக அட்மின் கண்டுபிடிச்சி நானாக எதுவும் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ஃபேண்டசி பிளேயர்ஸ். ஸோ அது நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ட்ரேடிங்கில் இத்தனை வருஷமாக ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளை தான் பிடிச்சி போட்டிருக்கேன். கரெக்டாக அவருக்கு நியர்லி 5 or 6 years எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குது. அவர் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஜஸ்ட் நம்ம அவரை ஃபாலோ பண்ணால் போதும். நானும் அதான் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உள்ள எல்லா அவரை பற்றியும் அவர் போட்டிருக்காரு. ஸோ இந்த பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாத்தையுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரேடிங் அட்மின் கொடுத்துருவாரு. ஜஸ்ட் நம்ம அவரை ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம வந்து சூப்பராக ட்ரேடிங்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கி, அதாவது ட்ரீம் 11 ஸ்டாக்ஸை வாங்கி செல் பண்ணி, இதே மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. அந்த அன்னைக்கு அனலைஸ் பண்ணி அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம வாங்கி செல் பண்ணி ஏர்னிங்ஸ்ன்ற சூப்பராக பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம்.
இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவை பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரேடிங் அட்மின் சொல்லி தருவார். இப்போ நம்ம இப்படி இதுனா என்னன்றதை பேசிக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ச் இன்றைக்கி இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா vs இந்தியா மேட்ச் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாட்ஸு, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு, வென்யூ ஸ்டாட்ஸு, அதே மாதிரி பிளேயர் காம்படிஷன், அதாவது பேட்டில், பிளேயர்ஸ் பேட்டில் எல்லாமே எடுத்து வீடியோ ப்ரிடிக்ஷன் போடுவோம். அந்த ப்ரிடிக்ஷனை பார்த்து நீங்களும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு டீமை லாஸ்ட்டில் லைனாக போட்டு வரும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கா, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்கான்னு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஃபேண்டசின்றது ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரேடிங் வியூ. இதில் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி போயிட்டுருக்கு, அப்பில் போதா டவுனில் போகலாம், இன்றைக்கி நம்ம எந்த ஷேர் எந்த கம்பெனியில் ஷேர் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத இன்ட்ராடே, அதாவது ஒரே நாளில் இன்றைக்கி நம்ம வாங்கி விற்றுடலாமா இல்லை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி லாங் டர்மாக பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுறதுக்கான நிறையா டூல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ட்ரேடிங் வியூ. ஸோ மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வாங்குறது தான் ட்ரேடிங் வியூ. ஸோ இதுக்கான டூல்ஸு நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்டு புரியும்படியாக சிம்பிளாக நல்லா சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிகாஸ் நான் ஃபேண்டசி கிரிக்கெட்டையும் வச்சு தான் முழுக்க எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறப்போ யோசிச்சு பண்ணப்போ எனக்குமே நல்ல கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ ஓகே, இதுதான் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்னு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம், நம்மளோட 2K ட்ரேடிங் தமிழ் சேனல் லிங்க் இருக்குது. மெயின் டெலகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரேடிங்க்கான 2K ட்ரேடிங் தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அலைஸ் ப்ளூனா பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த அலைஸ் ப்ளூ பிளாட்ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணி ரெடியாக இருங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆப்பு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆகும். ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக பண்ணி டிமாண்ட் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். அதுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி தமிழில் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நம்பரு மெயில் ஐடியை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கூடிய ப்ராசஸ் அவங்களே தமிழில் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த சேனலில் இருக்கவங்க பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஸோ ரிமைனிங் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணிடுங்க. ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலில் தம்ஸ்அப்பை போட்டு விடுங்க. நீங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடினா அந்த ஆப்பில் எப்படி பை செல் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி டெலகிராம் சேனலில் நான் போட சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் அட்மினை அவர் போடுவார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கம்ப்ளீட்டு நீங்கள் அந்த ட்ரேடிங் வீடியோவும் பார்த்துட்டீங்க, அதாவது அந்த ஆப்பில் ட்ரேட் பண்ணுறது எப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ட்ரேடிங் அட்மின் வந்து அவர் எடுக்கக்கூடிய ஷேர்ஸ், அவர் இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்க போகிறார் அப்படின்னா அதுக்கான கால் நம்ம எப்படி லைன் சப்போர்ட் பண்ணி டீம்ஸ் கொடுக்குறோம் மேட்ச்சுக்கு, அந்த மாதிரி அவருமே நம்ம அவர் ஸ்டாக் வாங்குறப்போ ஃபுல்லாக இதில் தான் வாங்கியிருக்கேன்ற மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணிடுவார். நீங்கள் அதை பார்த்து வந்து தாராளமாக ஸ்டாக்ஸ்ன்றது வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இது நமக்கு புரியும். ஸ்டாக் மார்க்கெட்னா இதுதான் அப்படின்றது புரியும். அப்படியே நம்ம போக ஸ்டாக் வாங்க பழகலாம். அவர் வந்து ஒரு 1 or 2 டேஸில் நான் போட சொல்லியிருக்கேன். இந்த ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா போட சொல்லியிருக்கேன். ஸோ அவர் போட்டார் அப்படின்னா நம்ம அவரை பார்த்து நம்மளுமே ஸ்டாக் வாங்கி விற்கிறது எல்லாமே பழகிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய IPO இன்னுமே டெக்னிக்கல்லாம் நிறையா இருக்குது. அதை போக இன்னுமே சிம்பிளாக எளிமையாக எப்படி சொல்லித்தரேன்றதை நான் பிளான் பண்ணுறேன். அவர் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு எப்படி எளிமையாக இருக்குமோ அதை ஈஸியாக சொல்லித்தரதுக்கு நான் இருக்கேன். நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ப்ராசஸ்லாம் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலைஸ் ப்ளூவில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் தான் ரிஜிஸ்டர் பண்ணி ஆப்பை ரெடியாக வைங்க. ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ வரும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக ட்ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதில். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.